ஓபிஎஸ் அணியினர் தெரிவித்த விளக்கங்களுக்கு ஓபிஎஸ் அணியினர் தெரிவித்த நிபந்தனைகளுக்கு தற்போது எம்பி வைத்திலிங்கம் விளக்கம் அளித்து வருகிறார். அந்த காட்சியை தற்போது நேரலையில் பார்ப்போம். முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP முனிசாமி அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய ஒரே எண்ணம் ஒன்றிணைந்து அம்மாவின் ஆட்சியை வருகிற 4 வருடம் தொடர வேண்டும். கட்சியினுடைய சின்னமான இரட்டை இலையை பெற வேண்டும். 1.5 கோடி தொண்டர்களின் உணர்வுகளை மதித்து ஒன்றுபட்டு ஒரு நல்லாட்சியை அம்மாவின் நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். எந்த நிபந்தனையும் இல்லை. ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். வைத்தியர்களை 2 நிபந்தனைகள் வைத்தாங்க. ஒரு நிபந்தனை வைத்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டீங்க. 2வது நிபந்தனை ஜெயலலிதா உங்களுடைய மரணம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மரணம், அம்மாவினுடைய மரணத்தின் போது அண்ணன் OPS அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அவர் நினைத்திருந்தால் விசாரணை கமிஷன் வைத்திருக்கலாம். இப்பொழுது ஒருவர் பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அது நிலுவையில் இருக்கிறது. உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதன்படி நடப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. இணக்கமான சூழலை இவ்வளவு வேகமா செய்யும் பொழுது இவ்வளவு காலதாமதப்படுத்துறதுக்கும் அவங்க ஒரு மாறுபட்ட கருத்து தெரிவிக்கிறாங்க. காலையில நிதியமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு, ட்ரம்போட வெற்றி கூட இவர்தான் காரணம் சொல்லுவாரு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அப்போ ஒரு மறுபடியும் ஒரு குழப்பம், மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. எங்கள் மத்தியில் எந்த குழப்பமும் இல்லை. சில சொல்லுகின்ற நேரத்தில் சில வார்த்தைகள் தவறுதலாக வந்திருக்கலாம். அதை யாரும் பெரிதுபடுத்தக்கூடாது. ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை, ஒன்றுபட்டு 1.5 கோடி தொண்டர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து இழந்த இரட்டலையை மீட்டு ஒரு வலுவான இயக்கமாக 4 வருடம் தொடர்ந்து ஒரு நல்லாட்சியை தருவதற்கு, மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி தொடர்வதற்கு நாங்கள் நடவடிக்கையை மேற்கொள்வோம். சொந்த விருப்பங்களை மறந்து கட்சியினுடைய நலனை பார்த்து செயல்பட வேண்டும். கட்சியோட நலன் நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க சில நிபந்தனைகளை சொல்லும் போது அவங்களுடைய நிபந்தனைகள் தெரியும். இப்ப நீங்க தான் செய்திகள் வருவதெல்லாம் நீங்க தான் சொன்னீங்க நிபந்தனையை விதிக்கிறீங்களா? நாங்க நிபந்தனை இல்ல, அவங்க தான் நிபந்தனை விதிக்கிறாங்க. அதை கூட நாங்க பொருட்படுத்தல. மகிழ்ச்சியாக 2 பேரும் ஒற்றுமையோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கேமரா பார்த்து பேசுங்க. வாக்குமூலத்தை அவர்கள் முதல்ல இரட்டை சின்னம் முடக்குவதற்கு போனாங்க. அவர்கள் தான் இணைந்தாத்தானே திரும்ப பெற முடியும். ஒரு சூழல் குற்றச்சாட்டு என்னென்றால், அதாவது சசிகலாவும் நடராஜன் அவர்களும் இணைந்து இவரை தினகரனை ஒதுக்கி வைப்பது போக ஒரு நாடகம் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு எந்த நாடகமும் இல்லை. நாங்கள் அவர்களை விலகுபடி வற்புறுத்தினோம். அவர்களை மகிழ்ச்சியோடு திரு டிடிவி தினகரன் அவர்கள் நான் ஒதுங்கிக் கொள்வதாக அறிவித்து விட்டார்கள். வேற எந்த மாற்றமும் இல்லை. ஒதுங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல புதிய துணை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேட்கின்ற அத்தனை கேள்வியும் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் அது பைசல் செய்யப்பட்டவுடன் அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.